தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பல தரப்பினரும் வரவேற்பு அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் தரும் கூடுதல் தகவல்களையும் அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர்களின் பேட்டிகளையும் பார்க்கலாம். சமீப காலமாக அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவுகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்ற புகார்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மற்றும் சமையல் உபகரணங்கள் மேம்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என முன்பு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தது போல தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அம்மா உணவகங்களும் சிறப்பான வகையில் செயல்பட வேண்டும். அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து தரப்பினரும் இந்த உணவகத்திற்கு வந்து எப்போதும் போல உணவினை வாங்கி சுவையுடன் சாப்பிட்டு சென்று வர வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்துள்ளார். திருநெல்வேலி மாநகரத்தில் அமைந்திருக்கும் மேலப்பாளையம் அம்மா உணவகத்திற்கு இன்று காலை வந்த அதிகாரிகள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, உடனடியாக என்ன வேண்டும் என அனைத்து விவரங்களையும் கேட்டு சென்றுள்ளனர். எப்பொழுதும் போல இயங்கி வரும் இந்த அம்மா உணவகத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என அவர்களிடமே கேட்போம். அம்மா உணவகத்துல 2013 வந்ததுல கொஞ்சம் பாத்திரங்கள் எங்களுக்கு பழுதுபட்டு இருக்கு. இட்லி சட்டி, கிரைண்டர் எல்லாம் எடுத்து வருது, அடுப்பு, இந்த எல்லா வகைகளும் எங்களுக்கு கொஞ்சம் பழுது பார்த்து தந்தா நல்லா இருக்கும். ஆனா விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு விஜய் அண்ணா வந்து இதுக்கு முன்னே ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அம்மா இருக்கிறது எங்களுக்கு அழகா வந்துகிட்டு இருந்தது. இப்ப விஜய் அண்ணா செய்வாங்கிற நம்பிக்கையில நாங்க சொல்றோம். ஆனா கண்டிப்பா செய்வாங்க. காலையில அதிகாரிகள் வந்து ஒரு தாள்ல நீங்க என்னென்ன பொருள்லாம் பழுதுபட்டிருக்கோ அதை உள்ள எழுதிட்டாங்க, நான் உங்களுக்கு செய்யுது. ஆனா இது 10 ட்ரிப்பு மேல எங்களுக்கு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா எந்த முடிவு இது நாள் வர வரல. அதோட எல்லா மக்களும் வருதோ, காலையில 1 ரூபாய்க்கு செய்தான் எல்லா மக்களும் விரும்பி வந்து வாங்கிட்டு போகுது. எந்த கரைச்சலும் இல்லை. எங்களுக்குள்ளேயும் ஒற்றுமையா தான் நாங்க எல்லா மக்களும் செயல்படணும். நிறைய பேருக்கு இது உதவியா இருக்கு சார். வேற ஒண்ணு இல்லை. கிரைண்டர்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுது. வந்து பாருங்க, நாங்க இவ்வளவு வயசானவங்க அதுல அரைக்கத்தான் சார் செய்யும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் ஒரு வேலை அப்படிங்கல அதுல நாங்களும் அரைச்சி வேலை பார்க்கத்தான் செய்யறோம். அந்த இடங்கள் பூரா தளங்கள்லாம் உடஞ்சி ரொம்ப மோசமான நிலையில கிடக்கு சார். நீங்க போட்டோ எடுத்துட்டு ஐயாட்ட காட்டுங்க சார். என்ன இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஆட்சியில நல்ல மாதிரி எங்க அம்மா உணவு நல்ல மாதிரி இயங்கி வந்துச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் யாருமே இப்ப பார்க்காத சூழ்நிலையில ஆளாயிட்டு இப்ப விஜய் புள்ள வந்து எங்களுக்கு செய்தேன்னு சொல்லியிருக்கு. கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப 13 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பெர்மனண்டா ஆக்கி தந்து எங்களுக்கு சம்பள உயரையும் கொஞ்சம் என் புள்ள கூட்டி தந்துட்டானா நாங்க ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுதான். ஏன்னா நாங்க வந்து அவ்வளவு ஏழப்பட்ட மக்கள், வறுமையான வாடுத மக்கள் தான் எனக்கு 12 எல்லா அம்மா உணத்திலையும் அப்படிதான் இருக்கோம்.